யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இந்த வரிகள் கணியன் பூங்குன்றனார் அவர்களின் அற்புதமான வரிகள். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் என்னுடைய சொந்தங்கள், என்னுடைய சுற்றங்கள் அப்படின்னு அவர் அன்றைக்கே பாடியிருக்கார். ஆனால் இன்றைக்கி அப்படி நிலைமை இருக்கானா? இல்லை. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. எல்லா தீமைகளுக்கும் நாம் செய்கின்ற செயல்களே நமக்கு தீமையை பயக்கிறது. ஆகவே தான் நாம் அனைவரும் நல்ல கர்மங்களை செய்ய வேண்டும், நல்ல செயல்களை செய்ய வேண்டும். அப்படி என்று நமக்கு புராணங்கள், இதிகாசங்கள், நன்னெறி கதைகள், பழமொழிகள் போன்ற இலக்கியங்கள் முன்னோர்கள் நமக்கு செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆகவே நமது செயல்கள் யாவும் நன்மையாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு நன்மையே வந்து சேரும். இல்லைங்க பரவாயில்ல, நல்லதான் பண்ணுறானா, எனக்கு கெட்டது நடக்குது அப்படின்னா அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க. சில நேரங்களில் இப்படி நடக்கும், ஆனால் இறுதி வெற்றி உங்களுக்கு தான் கிடைக்கும். யார் நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் இறுதி வெற்றி. நம்ம இது வந்து நிறைய கதைகள் இருக்குது. ஆகவே வாழ்க்கையில் தொடர் தோல்விகள், கடன் தொல்லைகள், சமூக பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், இதை நம்ம கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தாவே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் நமக்கு கண்முன்னே தெரியும். அதுதான் சொல்லுவாங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்வாங்க, பொறுமை கடலினும் பெரிதுவாங்க. வாழ்வில் வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் பொறுமை, அமைதி, இந்த மாதிரியான ஒரு சில வாழ்வியல் நடைமுறைகளை நாம் பயன்படுத்தும் பொழுது நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவானாலும் மறைந்து போகும். இதுதான் சொல்லுவாங்க, காலம் வந்து ஒரு நல்ல மருத்துவர். உங்களுடைய பிரச்சனைகள் எதுவானாலும் அதை காலத்திடம் விட்டு விடுங்கள். காலம் உங்களுடைய காயங்களுக்கு மருந்து போடும். காலம் உங்கள் காயங்களை ஆற்றும். காலம் உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையும். ஆகவே நாம் பொறுத்திருப்பது, பொறுமையோடு இருப்பது, அதான் சொல்லுவாங்க, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்வார். இகழ்வாரை பொறுத்தல் தலை. அகழ்வாருன்னா பூமி எப்படி இவ்வளோ மனிதர்களை, நன்மை தீமைகளை தாங்கி கொண்டு நிலையாக இருக்கிறதோ அதுபோல் நல்ல மனிதர்களோடு நாம் பழகுகிறோம். அதே சமயம் இந்த உலகத்தில் தீயவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். அப்படி உங்கள் தீயவர்கள் உங்களுக்கு துன்பங்கள் கொடுக்கும் பொழுது இந்த பூமியை போன்று நீங்கள் தாங்கி கொண்டு பொறுமையோடு இருக்கும் பொழுது உங்கள் புகழ் உலகளவில் ஓங்கி நிற்கும். அதுதான் நமக்கு திருவள்ளுவர் சொல்லி தந்த பாடம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. தலைனா புகழ் அல்லது வெற்றி, இல்லை வந்து தலைவன். நம்ம எப்படினாலும் நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். தமிழ் வந்து வார்த்தைகள் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் அப்படின்வாங்க. அதுபோல் பொறுத்தல் தலை, பொறுமையோடு இருப்பது என்பது சிறப்பானது என்று கூறுகிறார். ஆகவே வாழ்வில் நல்ல நூல்களை கற்று நல்ல விஷயங்களை மக்களுக்கு நாம் எடுத்து கூறி, அதுபோல் நாம் வாழ்விலும் நல்ல விஷயங்களை பின்பற்றி இந்த சமூகத்தை நாம் மேன்மையடைய செய்ய வேண்டும். ஏனெனில் நாம் இந்த சமூகத்திற்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும். அதுதான் பிறப்பின் பயன். கற்றதினால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் என்னன்னா இறைவனை தொழுவது தான் நாம் கற்றதனுடைய பயன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதுபோல் இறைவனை தொழுவது மட்டுமல்லாமல் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். அதுபோல் நாம் மக்களுக்கு இந்த பிறப்பெடுத்ததனுடைய பயனை மக்களுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும். நம்முடைய உறவு, நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய நட்பு என்ற வகையிலே நாம் ஏதாவது இந்த சமூகத்திற்கு நாம் விட்டு செல்ல வேண்டும். நம்முடைய அடையாளம் நாம் மறைவுக்கு பிறகும் இந்த சமூகத்திற்கு
தெரிய வேண்டும். இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தார், அவரைப் போல் நாம் வாழ வேண்டும். அப்படி என்று அவர் நம்முடைய வாழ்வியலை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு இந்த சமூகத்தை அடுத்த நிலைக்கு ஒவ்வொருவரும் மாற்றிச் செல்லும் பொழுது இந்த சமூகம் ஒரு மகிழ்ச்சியாகவும் ஆனந்தம் நிறைந்ததாகவும் மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆகவே கணியன் பூங்குன்றார் வழியில் யாதும் ஊரே யாவரும் கேளீர். எந்த ஊராக இருந்தாலும் அனைவரும் அவர்கள் நம் உறவுகளே. அதுபோல நாம் செய்கின்ற செயல்களே நமக்கு தீமைகளை விளைவிக்கிறது. நல்ல செயல்களை செய்வோம், வாழ்வில் வெற்றி பெறுவோம். நன்றி.